சிம்பிளாக முருங்கைக்காய் சூப் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். நீங்கள் குக்கர் வைக்கும்போது இந்த பாருங்கள், இந்த மாதிரி பாசிப்பருப்பு, தக்காளி, முருங்கைக்காய், பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு வேக வச்சுருங்க குக்கரோடு சேர்த்தே. இப்போ குக்கரை வெளியில் எடுத்ததுக்கப்புறம் ஆறினதுக்கப்புறம் இந்த முருங்கைக்காயெலாம் தனியாக எடுத்துருங்க. ஏன்னா முருங்கைக்காய் தோல் இருக்குது, தோல் எடுக்காமல் போகணும். இந்த சின்ன வெங்காயத்தெல்லாம் கூட நீங்கள் அப்படியே எடுத்துடலாம், வேணால் மசிச்சுக்கலாம். ஏன்னா மீதியெல்லாம் மசிக்க போகிறோம். அதனால் இதை எல்லாத்தையும் எடுத்திங்கன்னா இது முழுசாக அந்த சூப்பில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதில் பூண்டெல்லாம் கூட அப்படியே முழுசாக எடுத்துருங்க, முருங்கைக்காய் எடுத்துருங்க. அதை என்ன பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா ஆறினதுக்கப்புறம் வைங்க, இல்லைன்னா கை வைக்க வராது. இது மாதிரி முருங்கைக்காய், ஏன்னா முருங்கைக்காய் தோலோடு போட்டால் வாயில் மாட்டோம். இதெல்லாம் பூண்டெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதுக்காக பூண்டெல்லாம் எடுத்துகிட்டு இப்படி மசிச்சுக்கோங்க. மசிச்சு நல்லா ஃபுல்லாக, ஏன்னா அந்த தக்காளி தோல் இருக்குது, தோல் எடுத்துட்டோன்னா ஃபுல்லாகவே போடலாம். இந்த மாதிரி போட்டு ஒரு கடாயில் போட்டுக்கோங்க. கடாயில் போட்டுட்டு இப்போ இது வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த முருங்கைக்காய், இதில் இந்த பூண்டெல்லாமே அப்படியே முழுசாக போட்டுருங்க. ஏன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதெல்லாம் முழுசாகவே இருக்கட்டும். அதை ஏன்னா நல்லா வெந்திருக்கு, அதனால் அப்படியே ஆகிடும். இப்போ இந்த முருங்கைக்காவை மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா, இதை தோலை எடுத்துகிட்டு உள்ளே இருக்குல்ல அந்த பல்ப்பு, அந்த பல்ப்பு மட்டும்தான் எடுக்கணும். அந்த தோலை தூக்கி போட்டுருங்க. எவ்வளோ முருங்கைக்காய் வேணுமோ போட்டுக்கலாம். ஹோட்டல்லாம் போனால் முருங்கைக்காய் சூப்புன்னு இந்த மாதிரி முழு முருங்கைக்காவாக போடுவாங்க, போட்டு தண்ணியாக வச்சுருப்பாங்க. அதில் ஒரு சத்தும் இருக்காது, வெறும் முருங்கைக்காய் தண்ணி தான். அதை நம்ம தூக்கி தான் போடணும், கடிச்சிட்டு. இந்த மாதிரி பண்ணினோன்னா பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடும், எல்லா சத்தும் சேரும். பாசிப்பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம், தக்காளி போட்டிருக்கோம், சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம், பூண்டு போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு காரத்துக்கு மிளகாத்தூள்லாம் கிடையாது, மிளகு பொடி போடணும். மிளகா பொடி பண்ணி போட்டுருங்க. மிளகு பொடி, கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு கொதி வச்சிட்டோன்னா அவ்வளோதான். இந்த பாருங்கள், இந்த முருங்கைக்காய் தோலெல்லாம் எடுத்துடணும். இது மாதிரி முருங்கைக்காய் தோலெல்லாம் எடுத்து போட்டுட்டு அந்த பல்ப்பை மட்டும் எடுத்து போடுங்க. இந்த மாதிரி போட்டுட்டு கடாயில் வைக்கணும். இப்போ இந்த அடுப்பை ஆன் பண்ணி இந்த வடிகட்டி வச்சுருக்கிறத எல்லாத்தையும் அதில் போடணும். இங்கே பாருங்கள், பூண்டு இருக்குது, சின்ன வெங்காயம்லாம் முழுசாகவே இருக்குது, நல்ல வெந்து இருக்குது. அதனால் ஒன்றாகாது. இந்த முருங்கைக்காவோட பல்ப்பெல்லாம் உள்ளே இருக்குது பாருங்கள். இது தக்காளி, புளிப்புக்கு தக்காளி டேஸ்ட் இருக்குது. இது அப்படியே அந்த குழந்தைங்களாம் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம், வாயில் எதுவுமே மாட்டாது. இவ்வளோ நல்லா இருக்குல்ல. இது கொதிச்சதுக்கப்புறம் இதில் காரத்துக்கு பெப்பர், எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ காரத்துக்கு பெப்பர் போட்டுக்கோங்க. நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. உப்பும் ஆஃப் உப்பு போடுங்க. அவங்க வேணும்னா சூப்பு கொடுக்கும்போது அவங்க உப்பு ஆட் பண்ணிக்கட்டும் கொஞ்சமாக. போட்டு நல்லா கொதி வந்துடுச்சு. கொதி வந்தோடனே உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும்னா நெய் விட்டுக்கலாம், உடம்புக்கு நல்லது, சுவையும் இருக்குது. இல்லை நெய்யே வேண்டாம் அப்படின்னா கூட நீங்கள் விட்டுக்கலாம். நான் சும்மா ஒரு ட்ராப் உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக ஒரு ட்ராப் விட்றேன். விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு உடம்புக்கும் நல்லது. எப்போவுமே கொஞ்சம் நெய் நம்ம சேர்த்துக்கணும். டெய்லியே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா தான் உடம்பு சூட்டை குறைக்கும். அதனால் நெய் சேர்க்காமல் இருக்கக்கூடாது, கொஞ்சமாக நெய் டெய்லியே சேர்க்கணும். சேர்த்தா தான் உடம்புக்கு நல்லது, உடம்பை குளிர்ச்சி பண்ணும். இது மாதிரி கொதி வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சூப் பவுலில் விடுங்க. இந்த மாதிரி சூப் பவுலில் விட்டிங்கன்னா சுவையான முருங்கைக்காய் சூப் 5 நிமிஷத்தில் ரெடி.